உங்ககிட்ட அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக மாநகராட்சியில வேலை செய்யற தூய்மை பணியாளரை கை நீட்டி அடிச்சிருவீங்களா? இதை செஞ்சது வேற யாரும் இல்ல, கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியுடைய திமுக வேட்பாளர் முன்னாள் மேயர் மகேஷ். சரி, குப்பை காணாத 2 ட்ரிப்புக்கு அப்படின்னா அவங்கள குப்பையை ஏற்றி இருந்தோம். அதுக்கு பிடிச்சி 2-3 பேர் மட்டும் அடிச்சு விட்டாப்ல. யாரோட அடிச்சாரு? 3 பேர் அடிச்சு. மகேஷ் மேயர் தான் பிடிச்சி 3 பேரையும் நல்லா அடி செவிடியோட அடிச்சு விட்டாரு. 3 பேரையும். வேலை செஞ்சிட்டு இருந்த தூய்மை பணியாளர்களோட நடந்த வாக்குவாதத்துல அவர் அவங்கள தாக்கியிருக்கிறார். நீங்க அவ்வளோ கோவக்காரர் அப்படின்னா நாகர்கோயில்ல தரமற்ற வேலைகளை செஞ்ச கான்ட்ராக்டரை எல்லாரையுமே இதே மாதிரி தாக்க முடியுமா? ஒரு சாதாரண தூய்மை பணியாளருங்கிறனால தானே உங்களால அவங்கள அடிக்க முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி ஆதிக்க மனநிலை கொண்ட ஒருத்தர் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதிக்கு தேவையா? நம்ம கேட்டு என்ன ஆகுது? ஒன்றும் ஆகுறது இல்லை. அவனுக்கு எவனா கடல் கொடுப்பான், அவ்வளோதான். இதுதான் தனக்கு தானே தீ வச்சு இறந்து போன வள்ளியம்மையாச்சு. இவரோட கணவர் சுப்பையா பிள்ளை தாத்தா இவர் இறக்குறதுக்கு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தூக்கு போட்டு இறந்து போனார். இந்த அப்பாவி வயதான 2 பேரோட மரணத்துக்கு பின்னாடி இருக்கிறது இந்த அதிகார வர்க்கத்துடைய அத்துமீறல். வயதானாலும் சுயமரியாதையோட உழைச்சு சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு தள்ளுவண்டி கடை நடத்திட்டு இருந்தாங்க. அப்ப இருந்த மேயர் மகேஷ் அவர்கள் அந்த இடத்துல தள்ளுவண்டி கடைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு திடீர்னு ஒரு தீர்மானத்தை கொண்டு வர்றாரு. ஒரு நேரம் வயிற்றுக்கா வேண்டி ரோட்டில் கிடந்து கஷ்டப்படக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரே தொந்தரவு, டார்ச்சர். மகேஷ், மேயர் மகேஷ், நாங்கள்லாம் தற்கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு எங்கள் தகாத வார்த்தைகள் எல்லாம் பேசி எங்களை அடிக்க வந்து. ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் ஆக்ட் 2014 படி ஏற்கனவே கடை நடத்திட்டு இருந்தவங்களுக்கு ஒரு மாற்று இடம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்கள முறையாக அகற்றணும். இதை செய்ய தவறிய மாநகராட்சி நிர்வாகம் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அளிக்கிற மாதிரியான வேலைகளை செஞ்சிருச்சு. இனிமேல் எங்களால் சுயமரியாதையோடு வாழ முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளுனால அவங்க இந்த மாதிரியான ஒரு முடிவை எடுத்தாங்க. சாதாரண ஒரு தள்ளுவண்டிக்காரங்க மேல தன்னுடைய அதிகாரத்தை முறையற்ற வழியில செலுத்தினவர் தான் இந்த மாதிரி 1000 தள்ளுவண்டிகள் இருக்கக்கூடிய நம்மளுடைய கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில போட்டியிடுறார். என்ன சொன்னா நான் சொன்னேன், அதே வீட்டுக்கு தானே நீ ஓட்டு கேட்டு 6 மணிக்கு வந்த. உணவு கொடுக்கக்கூடிய எங்களை இந்த மாதிரி தகாத வார்த்தை பேச வேண்டியதுல எந்த அர்த்தமும் இல்லை. நாங்க யார்ட்டையும் கையேந்தி நிக்கல. இப்படி சாதாரண மக்கள் மேல தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துறவர் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதிக்கு தேவையா? நாங்கள்லாம் கொந்தளிச்சுட்டோன்னா இவங்க அந்த இதுல இருக்க முடியுமா?